எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் நிறைய பேர் நம்மளை உடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட கனவு நிறைவேறாதா, நம்மளோட ஆசை நிறைவேறாதா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இப்படி பல கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். ஆனாலும் பொழுது விடியும், அதே வேலை, அதே மனுஷங்க, அதே செயல், யாரும் மாற மாட்டாங்க உலகத்தில். ஆனால் ஏதாவது மாறிடாதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த எண்ணத்தோடைய வாழ்க்கையும் கடந்து போகுது. வருஷம் போகுது, நாள் போகுது, வயசு போகுது. என்ன சார் நான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஜெயிச்சது ரொம்ப கம்மி, ஒன்றுமே இல்லை, தோக்காமல் போயிட்டுருக்கேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, சில பேர் ஏதோ சம்பாரித்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுறோம், லைஃபுக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் அவங்கக்கிட்டையும் போய் நம்ம கதை கேட்டோம்னா, நிம்மதி இருக்கா சார், விட்டாங்க சார், தயவுசெய்து சொல்கிறேன் சார், கையெடுத்து கும்பிட்றேன், என்னை பற்றி கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க. பிள்ளைங்களை பற்றி பேசாதீங்க, குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா எல்லா விதத்திலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, பழி வாங்கப்பட்டிருக்கிறாங்க, அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை உறவுகள் இதுக்குள்ளே இருக்கீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா? அர்த்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அர்த்தத்தோடு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ₹1 உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போனால் உங்கள் உறவு உங்களை மதிக்குமா? உங்கள் குடும்பம் உங்களை மதிக்குமா? என்னைக்காவது இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிடம் உங்களுடைய நிமிடமாக இருந்திருக்கா? யோசிக்கணும்ல. இதை யோசிக்க வைக்கிற பதிவு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள 1000 விஷயங்கள் இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 6 விஷயத்தை தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்றையும் பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச தீர்வுகளை, சில விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கை மாறுங்க, நம்புங்க. எப்படி வாழணுங்கிறத நான் லாஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அதை கேட்டுட்டு கீப் இட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தோற்று போக மாட்டீங்க. நான் இருக்கிறேன், நல்லது நடக்கும், நம்புங்க, நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, அன்பான மீனராசிக்காரர்களே, மிகவும் அமைதியான, சாதுவான, அப்பாவி போல் திகழக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். ஆனால் இதெல்லாம் வெளியில் உலகம் பார்க்கும், உள்ளுக்குள்ளே நமக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாது, யாருக்கிட்டேயும் ஏமாந்துடக்கூடாது, எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்கணும்னு ஒரு குழப்பத்திலேயே வாழக்கூடியவர்கள். எப்பொழுதும் ஒரு கனவு உலகத்தில் மிதப்பதை போல் காணப்படுவார்கள் வெளி உலகத்தில். ஆனால் உள்ள ஒரு கனவும் கிடையாது. இருக்கிற வேலையை ஒழுங்காக பண்ணால் போதுண்டா அப்படின்னு தான் தோணும். இரக்க குணம், தியாக மனப்பான்மை வெளியில் ரொம்ப தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம ஆசை நடக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை யோசிப்போம், அதை நடத்த விடாமல் தடுப்பாங்க. கலைத்திறன், கற்பனை திறன் அதிகமாக வெளிப்படும். இது வெளியில். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசை அதிகமாக வரும். ஆனால் கற்றுக்கவே விட மாட்டாங்க. சண்டைகளை தவிர்த்துட்டு ஒதுங்கி போக நினைப்பார்கள், வெளியிலையும் உள்ளேயும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பாவியாக தெரிஞ்சாலும் இவங்க தான் சண்டைக்கு காரணம்னு உங்களை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பஜாரி மாரி வந்துட்டாங்க, முரணனாக இருக்கிறாங்க, இப்படி தேவையில்லாமல் அவதூறுகளை நம்ம மீது அப்படியே என்ன பண்ணுவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அப்பாவியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய புத்திசாலியாக கண்டிப்பாக மீனராசி இருப்பீங்க. ஒரு புத்திசாலினே சொல்லலாம். உங்களால் உங்கள் கணிப்பு தப்பாகாது. இது தெளிவாக நான் சொல்கிறேன், உங்கள் கணிப்பு தப்பாகாது.
கடுமையான கோபம், பழிவாங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே எரிமலை போல் இருக்கும். ஆனால் வெளியில் அதை காட்டிக்கவே மாட்டீங்க. அது ஏன் காட்டாததுனால என்னென்னா, பழிவாங்கிற குணம் வராது, குறைஞ்சிரும். ஆனால் முதல்ல கோபம் வரும். ஏன்னா தங்களை ஏமாற்றுவதை தெரிந்து சகித்து கொள்ள முடியாததுனால, ஐயோ என்னை ஏமாத்துறானே, இப்படி என்னை ஏமாத்துறானே, இப்படி என்னை பேசி கெடுக்கிறானே, இப்படி ஆசை வார்த்தை சொல்லி கெடுக்கிறானே கம்யூனிட்டி அப்படின்னு திட்டுவோம். அப்படி தோணும். ஆனால் என்னடா உலகம், யதார்த்த உலகை எதிர்கொள்ள முடியாமல் உள்ளுக்குள் பயந்து நடுங்கக்கூடியவர்கள், ஆனால் வெளியில் அதை காட்டிக்காமல் இருக்கக்கூடியவர்கள். மீனராசி உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் கோபம், உங்கள் பழிவாங்கிற எண்ணம் உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் அதை காட்டாத சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த யதார்த்த உலகம் உங்களுக்கு ஜெயிச்சிடுவீங்க. இதை நம்புங்க. மனசில் பல ரகசிய திட்டங்கள், ஆசைகளை ஒழித்து வச்சுருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஒரு பாதிக்கப்பட்ட தியாகி போல் உள்ளுக்குள் நினைத்து வருந்துவீர்கள். இது சரியான வார்த்தை தானே? உங்களை ஒரு பாதிக்கப்பட்ட தியாகியை போல உள்ளுக்குள்ளே நினச்சி வருந்துவீங்க. ஆனால் உண்மையிலே சொல்லவா, நீங்கள் ரொம்ப கிளவராக சில விஷயத்தை அழகாக சமாளிப்பீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பலம். உங்களுடைய குணங்கள் ஒன்று நான் சொல்கிறேன். என்றைக்குமே உங்களுடைய எண்ணம் ஜாக்பாட்டில் தான் இருக்கும். என்றைக்குமே உங்களுடைய எண்ணம் வெற்றியின் மீது தான் இருக்கும். அதனால தான் உங்களை யாராவது குறிப்பிட்டு பேசினா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஒரு விஷயத்தை குறி வச்சு பேசினா கோபம் வந்துடும். உங்கள் ரகசியத்தை என்றைக்கு வெளிக்காட்டாதீங்க. உங்கள் ஆசைகளை ஒழிச்சு வச்சுருங்க. கண்டிப்பாக அந்த ஆசைகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்புங்க, வருத்தமே பட வேண்டாம். ஏன்னா கடவுள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறார். மீனராசிக்காரர்களே, மீனத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிளாக மனசுக்குள்ளே ஒரு பதவி, ஒரு பணம், ஒரு எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ அதை அடைய முடியும். ஏன்னா மீனத்துக்கு அந்த பவர் இருக்குங்க. ஆனால் அதை தடுப்பதற்கு பல பேர் முடிவெடுப்பாங்க. மீனத்தை தடுக்கிறதுக்கு தான் உங்களை சில பேர் பார்த்திங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லி உங்களை கிழிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேரை உண்டு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. பல பேரோட தர்ம சங்கடமான சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் கடந்து வரணும். அதனால் யாராவது கை கொடுத்து உங்களை தூக்குறாங்கன்னு நினச்சி கிட்டக்கு கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க. அவங்க பெரிய டேஞ்சர் ஃபெலோவாக இருப்பான். அவங்கள்ட்ட தான் ரொம்ப உன்னிப்பாக. அப்போ யாராவது ஒரு அஸ்ட்ராலஜரை கையில் வச்சிங்க, யாராவது ஒரு கணிதம் கற்றவர்களை கையில் வச்சிங்க, கணக்கு போடுறவங்கள, அவங்களுடைய அறிவுரை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அடிக்ட் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஆசையை உண்டு பண்ணி உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி உங்களை தப்பான வழிக்கே கொண்டு போவாங்க. அதனால தான் நிறைய மீனராசிக்காரங்க பணத்தை இழக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் வீணாக்கிறது. நிறைய மீனராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா அன்பினால் எல்லாத்தையும் இழந்து போகிறது, கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறதுலாம் மீனராசி தான். ஆசை வார்த்தை காட்டவன சுத்தமாக நம்பாதீங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய நடக்கும். ஏன்னா உங்களுடைய பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடிப்பாங்க. உங்களுக்கு பலகீனம் உங்களுக்கே தெரியாது. அது பதவி பலகீனமாக இருக்கலாம், பணம் பலகீனமாக இருக்கலாம், இல்லை யாராவது நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுங்க 100 ரூபா உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய பலகீனமாக இருக்கலாம். எதையாவது ஒரு கனவு, அதான் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, எப்போதும் ஒரு கனவு உலகத்தில் மிதப்பது போல் காணப்படுவீர்கள்னு. அது உண்மை. அந்த கனவு உலகத்தை இன்னொருத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் என்ன பண்ணுவாங்க, அந்த கனவை வச்சே மடக்குவாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகம் சாதுவாக இருந்தால் நம்மளை கண்டிப்பாக ஏமாற்றிவிடும். அதுவே சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவான். அதனால் அப்பாவி போல் உங்களை காட்டிக்காதீங்க. நீங்கள் அப்பாவி போல் தெளிவீங்க, ஆனால் அப்பாவி போல் உங்களை காட்டிக்காதீங்க. அதை காட்டிக்கும் போது என்ன ஆகும்னா, இன்னும் பல பேர் குற்றங்களை செஞ்சுட்டு உங்கள் மேலே அந்த குற்றத்தை கொண்டு போய் போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கு அது ஒரு சலுகையாக மாறாது. மீனராசிக்காரர்களே, அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், இறக்க குணம் நல்லது, தியாக மனப்பான்மை நல்லது. ஆனால் அதே இறக்க குணம், தியாக மனப்பான்மை நம்மளுடைய வறுமைக்கு அதை கொண்டு போயிடக்கூடாது. அது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க உன்னாலலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்மளை அவலட்சணமாக பார்த்திடக்கூடாது.
பெரும்பகுதி மீனராசிக்காரவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தை ரொம்ப அந்த மீனராசிக்காரர்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில் போய் உங்களை ரீமார்க் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு அது அவங்கள நம்பி கொடுக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ட்டு போயிடுவாங்க. இப்போது கணவர் இருக்கார், மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கடன் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் மனைவி சொல்லுவாங்க போய், என் கணவர் மீனராசி, அவருக்கு கடன் கொடுக்குறனா கொடுங்க, ஆனால் என்னையை நம்பி கொடுக்காதீங்க, அவர் திருப்பி கொடுக்கலன்னா என்னை கேட்கக்கூடாதுன்னு விடுவாங்க. அதே மாதிரி மனைவி போய் நீங்கள் போய் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா கணவர் சொல்லுவார், நீங்கள் பொண்டாட்டி மீனராசி, அவளை நம்பி கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, ஆனால் என்னையை கேட்கக்கூடாது, இதுக்கு ஒப்பந்தம்னா கொடுங்க, திருப்பி என்னை கேட்டுறாதீங்கன்னா அவங்க ஒதுங்கிப்பாங்க. அவங்க முன்னெச்சரிக்கையாக, ஏன்னா அது எப்படி தப்பு நடக்க போகுது, எப்படி ஏமாற போகிறாங்க, எப்படி கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக. இதில் தான் மீனராசிக்காரவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போது ரொம்ப ஆடி போயிடுவீங்க. என்னையா இது, நான் ஒரு உறவை நம்புகிறேன், அந்த உறவு நம்மளை இப்படி படுத்துது அப்படின்னு. பல மீனராசிக்காரங்க இந்த கனவு உலகங்கள் வீணாக போகிறதும் உறவுகள் நம்மளை அழிக்கிறத நினச்சி வேதனைப்படுறது தான் மிகப்பெரிய வருத்தம். ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நாளைய கனவுகளை பற்றி பெரிய அளவில் யோசிக்காதீங்க மீனராசிக்காரர்களே. நேற்றைய கனவுகள், கண்ட கனவு படிக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த கனவு காண்றீங்களோ அதை உடனே நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன் டுடே எதை நீங்கள் நினைக்கிறீங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீனராசிக்காரவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, சக்ஸஸ் கண்டிப்பாக ஆவீங்க. ஆமாம், இந்த நிமிஷம் நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக செயல்படுத்துங்க, வெற்றி உண்டாகும், நல்லது நடக்கும். என் உறவுகளே, ஒரு ஆழமான தேடலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த தேடல் முடிவு அல்ல, இன்னும் தேட வேண்டியது இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுவோம் அடுத்த பதிவில். ஏன்னா மனக்குமுறல், மன கஷ்டம், மன வருத்தம் இது ஒரு நாளில் சொல்லி தீர்க்க முடியாது. சில ஏமாற்றங்களை சந்தித்த நம் உள்ளம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சத்தை தேடுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லது விஷயம், ஒரு தூண்டல், ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டலாக நான் இருப்பேன். தூண்டலாக சில நல்ல செய்திகளோடு அடுத்த தேடல் பகுதியில் உங்களை நான் முழுமைப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த தேடல் பகுதியில் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, தொடருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தேடலோடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.